அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்மையா சொல்லட்டுமாங்க, மிரண்டு போய் வந்திருக்கேன். உண்மையா சொல்றேன், ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி. இது எப்படி சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா நான் லோகேஷ் கனகராஜை வந்து ஒரு டைரக்டரா பார்த்திருக்கேன். பட் ஆனா ஒரு நடிகனா பார்த்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் நடிப்புல சொதப்புவாங்க. ஈவன் தான் செல்வராகவன் பாதி எடுத்துனா கூட வச்சுங்க. செல்வராகவன் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து பயங்கரமா போல நடிப்புன்றப்போ கொஞ்சம் வந்து கம்மியா நடிப்பாப்புல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா லோகேஷ் கனகராஜ் முதல் படத்திலே பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையாவே சொல்றேன், செம்மையா நடிச்சிருக்காரு. இந்த படம், அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 படங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன். யாராருக்கெல்லாம் வந்து ராக்கின்ற திரைப்படம் பிடிக்கும், யாராருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாணி காகிதம்ன்ற படம் பிடிக்கும். ராக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான படம், ஒரு பழி வாங்கும் கதை. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்து மறண்டு போய் வெளியே வந்தானுங்க. அதே போல சாணி காகிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த படமும் அந்த பேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா வந்து இந்த படம் வந்து அந்த படங்களை எடுத்து டேரக்டர் இந்த படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி தெரியல. இந்த படம் பார்க்க எனக்கு அருண் மேல போயிடுச்சு. அருண் மாதேஸ்வர் தான் அந்த படத்தோட இயக்குனர். கண்டிப்பா வந்து ராக்கி படம் எடுத்தவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்புறம் பார்த்தா கூகுள் பண்ணி பார்த்தா ஆமா அவர் தான் எடுத்துன்றாப்புல. இது ஒரு சாதாரண கதைங்க. இது ஒருத்தன் இருக்கான், அவங்க அம்மா சாவடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவன் சாவடிச்சு இவன் ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போயிட்டு அவன் ஒரு கூட்டாளியா ஃபார்ம் பண்ணி பார்த்தோன்னா ஆயுதத்தை கடத்துறாங்க. ஆயுதத்தை கடத்தும் போது போலீஸ் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. இவங்களும் கொலை பண்றாங்க, மாத்தி கொலை நடக்குது. அவ்வளவுதான் ஒரு நார்மல் ஸ்டோரி. ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவரான ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அருண் பார்த்தீங்கன்னா சாணி காகிதம் வந்து பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான். அவரு கீர்த்தி சுரேஷ் வச்சு கூட எடுத்துருப்பாரு. அவங்க தான் வந்து ஹீரோ என்ன நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அவங்க தான் ஹீரோ சாணி காகிதம் படத்துல. அதே போல இதுலயும் பார்த்தா ஒரு கேரக்டர் வருது. அவங்களை வந்து இதுக்கு முன்னாடி எந்த தமிழ் படத்துல நான் பார்த்தது இல்ல, புதுசு நினைக்கிறேன். அவங்க பேர் வாமிகான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், லப்பர் பந்துல நடிச்சவங்க இருக்கிறாங்க. சஞ்சனான்னு நினைக்கிறவங்க பேரு. அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தோன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. சின்ன பசங்களை கூட்டு போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க. ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், ஆபாச வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க உள்ள போனா தியேட்டர்ல விட மாட்டாங்க. தயவுசெய்து போயிட்டு ஏமாந்துட்டு வராதிங்க. 18+, அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க போய் தயவுசெய்து படம் பாருங்க. இந்த படத்தில் நடிச்ச கேரக்டர்ஸ் பத்திலாம் சொல்லிட்டேன். இது படிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸா வரக்கூடிய ஒரு 3-4 பேரும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அடுத்தது என்ன ஆகும், அடுத்து இவங்களை வந்து சாவடிச்சிருவாங்களா, இவங்களை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இவங்க 2 பேர் ஒன்னாவே இருக்கணும், இவங்க 2 பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களத்தை கொண்டு போயிருக்கேன். நான் உண்மையை சொல்றேங்க, இந்த படம் வந்து வேற மாதிரி. இது வந்து எப்படி இருந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் பிளஸ் வந்து அருண் மாதேஸ்வரன் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா இந்த படம் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமெடி ட்ராக்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் தான் ஹீரோ. ஆனா இன்னொருத்தர் முக்கியமான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. இந்த படத்தையே தாங்கி பிடிக்கிறவரு, இவர் தான் ஹீரோங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த படத்தை விட்டு வெளியும் போது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் படத்தில் நடிக்கல. அந்த மியூசிக்ல சும்மா பிச்சு பெடல் எடுத்துறா போலங்க. அந்த சனி 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 சா சிரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த மியூசிக். அது வந்து அந்த படத்துல தான் யாரோ ஹிந்தி பாட்டுன்னு நினைச்சிருந்தேன். பாட்டா அது இந்த படத்தோடைய இந்த படத்துல தான் வந்திருக்கு. அது வந்து பார்த்தா முன்னாடி ரிலீஸ் ஆகி அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம். இந்த படத்துல ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் வருதுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. ஒரு சோகமா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. ஒரு ஒண்ணுத்துக்கு ஒரு லவ் ட்ராக் போகும்போது அதுக்கு ஒரு மியூசிக் வருது. அனிருத்தே கண்டிப்பா இந்த படத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா நேஷனல் அவார்டு கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா வித்தியாச முறையில ட்ரை பண்ணி கூஸ் மூமெண்ட்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. சத்தியமா சொல்றேன், பினிடாப்ல. அதே போல் லோகேஷ் கனகராஜ் சார், நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து நடிப்பிலே வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பண்ணாதீங்க. படம் டைரக்ஷன் பண்ணுங்க, அப்பவும் பண்ணுங்க தயவுசெய்து பண்ண. ஏன்னா சசிகுமாரை இழந்துட்டோம், SJ சூர்யாவை இறந்துட்டோம். அதே மாதிரி உங்களையும் இழக்க விரும்பல. நீங்க வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கன்னா படம் எடுங்க. சைட்லயும் பார்த்தோன்னா நீங்க படத்தில் நடிங்க. ஆனா படத்தில் நடிக்கிறதுலயே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றாதீங்க. இந்த படத்தை நான் மீண்டும் சொல்றேன், குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க, பெரியவங்க தாராளமாக பாருங்க. ராக்கி படம் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க இந்த படத்தை கண்டிப்பா கொண்டாடுவாங்க. நான் இன்னும் பாத்தீங்கன்னா மீண்டு வரல, அந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்குங்க. சில எமோஷன் சீன்லாம் கூட அழ வச்சுட்டாங்க.
இது சொல்ல வார்த்தை இல்லை பிரதர், என்னை நம்பி போங்க, படம் நல்லா இருக்கும்.